வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. யார் இந்த சார், அதாவது ஞானசேகரன் வழக்கில் யார் இந்த சாருங்கிறது தமிழகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான வார்த்தையாகிடுச்சு. யார் இந்த சார்? அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம சொன்னோம், அந்த யார் இந்த சார்னு ஒருத்தர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா இன்றைக்கி கமிஷனர் ஆகட்டும், காவல்துறை ஆகட்டும், அவங்கெல்லாம் யார்ட்டையும் அவங்க பேசலிங்க, ஃப்ளைட் மோடில் வச்சுருக்காரு, அவர் சும்மா மிரட்டுறதுக்காக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது காவல்துறையை நம்பணும். அதுவும் இல்லாமல் மகளிர் ஆணையெல்லாம் உள்ளே வருது அப்படிங்கும்போது இது ஏதாவது தப்பு நடந்ததுன்னா இவர்களுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும் காவல்துறைக்கு. அப்படி இருக்கும்போது திடீரென்று அண்ணாமலை இப்போ பேசுனது மீண்டும் ஒரு பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சட்டம் எல்லாத்துக்கும் சமம். நானும் நீங்களோ இல்லை வேறு யாரோ பேசியிருந்தால் இந்நேரம் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, இல்லை ஞானசேகரன் யார்கிட்ட அந்த சாருங்கிறது எனக்கு தெரியும், கால் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, அன்னைக்கும் அதுக்கு அடுத்த நாள் யார் யார்கிட்ட பேசுனாங்கிற கால் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குது, வெளியிடுவேங்கிறாரு. நம்ம என்ன கேட்குறோம்னா, அதை வெளியிட்டால் இன்னும் பிஜேபிக்கு மரியாதை கூடும். ஒருவேளை இருந்ததுன்னா உடனே வெளியிடுங்க. ஒருவேளை இருந்ததுன்னா இல்லை, ஏன்னா நீங்கள் தான் இருக்குன்னு வேறு சொல்லிட்டீங்க. நீங்கள் முன்னாள் காவல்துறை அதிகாரி. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உங்களுக்கு பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, மறுக்கலை. நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், அண்ணாமலை அப்படிங்கிற ஒருவர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினார் அப்படிங்கிறது நம்பலை. பத்திரிகையில் வேறு செய்தி தான், நம்பலை. அண்ணாமலை அவர்கள் பேசுவார், பிஜேபியுடைய கொள்கை தவறான முழுக்க தவறு, அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் ஏதோ கட்சி டெவலப் ஆகிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அண்ணாமலை அதையும் சொல்கிறார், ஈசிஆர் சம்பவத்தையும் சொல்கிறார். இப்போ ஈசிஆர் சம்பவத்தில் ஒரு கல்லூரி மாணவரை பிடிச்சி விசாரிக்கிறதா இப்போ வந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன நடந்துகிட்ருக்குது? இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி, நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லைங்க, ரொம்ப தெளிவாக பண்ணுவாருங்க அரசியல்னு சொன்னோம். அதே போல் இப்போ இன்றைக்கி அந்த வக்பு வாரிய விஷயத்தில் பிஜேபி பண்ணுறது தப்பு அப்படின்னு கண்டிச்சிருக்கார். இது நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். இப்படி பண்ணால்தான் இஸ்லாமியர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் உங்கள் மேலே. இதை தொடர்ந்து போகணும், இன்னும் மோடியை மைனாரிட்டி பிஜேபின்னு திட்டணும், அப்போ தான் ஓட்டு கிடைக்கும். இனியாவது எடப்பாடி பழனிசாமி பண்ணுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா ஒரு ஸ்டெப்புக்கு வந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யார் இந்த சார், ஏற்கனவே யார் இந்த சார் சொல்லி பெரிய பிரச்சனையாகி, அதுக்கப்புறம் ஆளுநர் மேட்ரு அது மறைக்கப்பட்டு, அதுக்கப்புறம் நம்ம சீமான் மேட்ரு அது மறைக்கப்பட்டு இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் யார் இந்த சார் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. ஞானசேகரன் வழக்கு வேகம் எடுத்துகிட்டு இருக்குது, அவர் வழி போந்தாருங்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்தாங்க, என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. சீக்கிரம் தண்டனை வாங்கி கொடுத்தால் ஸ்டாலின் அவர்களுக்கு பேர் கிடைக்கும், நம்ம தொடர்ந்து சொன்னோம். இப்போ இது பேசிகிட்டு இருக்கும்போதே ஈசிஆர் சம்பவம் வந்துருச்சு. ஈசிஆர் சம்பவத்தில் அந்த 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 நடந்தது முழுக்க நிறைய போலீஸ்காரங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்னு ஐயா அண்ணாமலை சொல்கிறார். ரெண்டு விஷயம் சொல்கிறார். ஒன்று, ஞானசேகரன் விஷயத்தில் அன்னைக்கு நடந்தது, அதுக்கு அடுத்த நாள் 2 நாளாக யார்கிட்ட பேசுகிறாங்கங்கிறது எனக்கு தெரியும், காவல்துறை சில பேர் மேலே இதாக இருக்குது, அவங்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறார். அப்போ நேரடியாக ஒரு கட்சியை சேர்ந்த, அதுவும் பிஜேபி கட்சியை சேர்ந்த மாநில தலைவர், ஏன் அவர் சொல்கிறது முக்கியம்னா, வேறு எந்த கட்சி தலைவர் சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லலாம். பிஜேபிகிட்ட இன்றைக்கி கால் ஹிஸ்ட்ரி எடுக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது என்னென்னா, பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமாக, நம்ம தொடர்ந்து அதான் சொல்கிறோம். எளியவர்களை, அதாவது யாராவது யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லை டிவிலேயோ பேசும்போது அவங்களுக்கு அவதூறு வழக்கெல்லாம் போடுறீங்க. ஐயா அண்ணாமலை இவ்வளோ தெளிவாக சொல்கிறார், அவர் மேலே என்ன நடவடிக்கை? ஒருவேளை நீங்கள் சொல்கிறது சரியா, அவர் சொல்கிறது சரியா? வெகுஜன மக்கள் பார்த்துட்ருக்காங்க. பாசிச பாஜக வரும் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. பாசிச பாஜக ஏன் வரக்கூடாது? இப்படியே பேசுனா பிஜேபி மனித குலத்துக்கு அச்சுறுத்தலான ஒரு கட்சி, அதில் மாற்று கருத்தில். ஆனால் தொடர்ந்து பிஜேபியை காரணம் காட்டி நீங்கள் நிறையா பிரச்சனை பட்டீங்க. நம்ம ஏற்கனவே நிறையா திமுக பற்றி பேசிட்டோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ அண்ணாமலை அவர்கள் கருத்தை வலுப்படுத்துவது யார்? திமுக தான். இவங்க பண்ணுற தவறுனால தாங்க அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டங்ஸ்டன் விஷயத்திலேருந்து ஆகட்டும், ஈசிஆர் சம்பவம் ஆகட்டும், வேங்கை வயல் சம்பவம் ஆகட்டும், ஞானசேகரன் விஷயமாகட்டும், நிதி நிலைமையாகட்டும், இப்படி எல்லா விஷயத்திலும் நீங்கள் செய்கிற தவறுகளை அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு. ஆமாங்க, இவங்க தப்பு பண்ணுறாங்க, இப்போ கால் ஹிஸ்ட்ரி இருக்குன்னாரு, இப்போ அவர் மேலே நடவடிக்கை பாயுமா? ஒருவேளை அவர் சொல்கிறது பொய்யா இருந்தால், இல்லை அவர் எப்போது வெளியிடுவார்? 2 பேரையும் தான் கேட்குறோம். அண்ணாமலையும் சொல்லணும், இதுக்கெல்லாம் கால நிர்ணயம்லாம் பண்ணக்கூடாதுங்க மிஸ்டர் அண்ணாமலை, ஏன்னா நீங்கள் உடனே வெளியிட்டுருங்க. ஏன்னா நீங்கள் தமிழ்நாட்டில் வளரணும். உண்மையிலே தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கொஞ்சம் பேர் ஏதோ நிறையா பேசுகிறாருப்பா, திமுகவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய டஃப் கொடுக்குறாருப்பா, மறுபடியும் சொல்கிறேன், திமுக அதிமுக 2 வேணான் அப்படின்னு கொஞ்சம் இளைஞர்கள் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு ஆதரிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த உண்மையை சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. எப்போது வெளியிடுவீர்கள் என்று தமிழகமே காத்திருக்கிறது. ஒன்று. இன்னொன்று, இந்த ஈசிஆர் சம்பவத்தில் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இந்த சம்பவங்கள் திமுக அரசுக்கு மிகப்பெரிய டேமேஜை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள், அதில் மாற்று கருத்தே இல்லை.
இன்றைக்கி வெளியில் வரக்கூடிய தகவல்கள், நீங்கள் எந்த மேட்டரை பேசினாலும் விடுங்க, சீமான் மேட்டர்லாம் கூட எடுபடலை, இப்போ ஈசிஆர் சம்பவம் தான். ஆனால் சேனலில் பாருங்கள், ஸ்டாலினுக்கு எதிரிகள் இல்லை கனிமொழி பேசுனது விவாத போடலாம். யார் பண்ணுறா? திமுக ஆதரவான தொலைக்காட்சிகள். இதான் இன்றைக்கி விவாதம். ஈசிஆர் சம்பவத்தில் என்ன நடந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எப்படி வந்து இங்கே முதலீடு பண்ணும், 6 மணிக்கு மேலே வரக்கூடிய பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு, இப்போ வேலைக்கு போகும் இடத்திலும் பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்கள் முன்னேற வேண்டும்னு தந்தை பெரியார் சொன்னார். தந்தை பெரியார் தான் எங்களுடைய வழிகாட்டியம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலாமா? ஒரு சம்பவம் 2 சம்பவம் இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருப்பது இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சிக்கு நல்லதா? இதான் திராவிட மாடலான்னு மக்கள் கேட்பாங்களா இல்லையா? இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் சொல்கிறதுக்கு பதில் என்ன? இன்னொன்று நம்ம என்ன புரியலன்னா, அண்ணாமலை எல்லாத்துக்கும் வராரு. அதான் அதாவது ஒரு நமக்கு என்ன, அவர் ஓய்வு, அவர் ரிசைன் பண்ணிட்டார் ஐபிஎஸ். ஆனாலும் அவர் நிறையா கண்டுபிடிச்சிட்டு இன்னும் அவரே சொல்கிறாரு, ஏங்க எல்லாத்தையும் நானே கண்டுபிடிக்கணும் மாதிரி வேறு கேட்குறாரு. அப்போ தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பரவாயில்லைங்க பாருங்கள், ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு வந்தார், தலைவரானார், இருந்தாலும் அவர் எப்பயுமே போலீஸ் சிந்தனையிலே இருக்கார் பாருங்கள், டக்கு டக்குன்னு கண்டுபிடிக்கிறாரு பாருங்கள் அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க. ஒன்று இன்னொன்று அண்ணாமலை அவர்கள், ஏன்னா இப்போ என்ன நினச்சிக்கிறேன்னா, அண்ணாமலை ஏற்கனவே நிறைய பேசுனதெல்லாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு மக்களே ஏங்க டக்குன்னு வெளியிடுப்பா அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ திமுக ஒருவேளை இப்போ யாருமே பேசலை, கால் ரெக்கார்டிங் இல்லைன்னு ஓரளவு உறுதியாகிடுச்சுன்னா காவல்துறை அவர் மேலேயே வழக்கு போடலாமே. பாருங்கள், நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, பகிரங்கமாக சொல்கிறோம், நீங்கள் உண்மையிலே சொல்லுங்கள். அப்படி சொன்னால் தான் திமுக அரசுக்கு நல்ல பேர் இருக்கும். நம்ம முதலையே சொன்னோம், யார் இந்த சார்னு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா யாராவது ஒருத்தர் நம்பிடுங்க, காவல்துறை சொல்லுது அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மகளிர் ஆணையெல்லாம் வருது, அப்படி திமுக அரசு போய் சொல்லிட்டு மாட்டிக்குவாங்க, பெரிய சிக்கலாக போயிடும், அதிகாரிகளுக்கெல்லாம் சிக்கலாக போயிடும். இல்லைனா அண்ணாமலை எடுத்து வெளியிட்டுருவார். ஆனால் நமக்கு ஒரு டவுட்டு, அண்ணாமலைக்கு ஏன் இவ்வளோ காலதாமதம் இந்த கால் ரெக்கார்டிங் எடுக்கிறதுக்கு? அப்போ மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனை இருக்கிறது. இது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரில. நம்மை பொறுத்தவரையில் ஒரு அரசாங்கத்துக்கு கெட்ட பேரை தாண்டி குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை ஆதாரப்பூர்வமாக கொடுத்தாதாங்க அடுத்து வரவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த ஈசிஆர் சம்பவம்லாம் யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வளோ மெத்தனமாக காவல்துறை இருக்குது, நம்ம ஒன்றும் புரியவே இல்லைங்க. என்னங்க 2 நாள் கழித்து நீங்கள் எஃப்ஐஆர் போடுறீங்க, பொள்ளாச்சி சம்பவத்தில் 7 நாள், நீங்கள் அவங்களுக்கு என்னங்க வித்தியாசம்? கேட்டால் மகளிருக்கான பஸ் பயணங்கிறீங்க, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறோங்கிறீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணால் நிற்குமா அது? நம்ம நிர்பயாவை பற்றி, அவங்கள பற்றி, இவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் யார் பொறுப்பு? இன்னொன்று, அந்த விவரங்களை வெளியிட்டது, அதாவது பேசுனா பேசிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த ஆட்சியில் யார் தான் நிம்மதியாக இருக்கார்கள்? அமைச்சர்கள், அவங்க விஜய் சொல்கிறார ஒரு குடும்பம் சொல்கிறாரில்ல, விஜய் தானே சொல்லிகிட்டு இருக்காரு. இப்படி பல விஷயங்கள் இருக்கும்போது அண்ணாமலையை போச்சு மீண்டும் பரபரப்பு. இன்னொன்றையும் சொல்கிறோம், இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபியெல்லாம், அவரெல்லாம் பிஜேபி எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டார். நீங்கள் அதான் சொல்லிட்டார், வக்பு வாரிய பில்லுக்கு நாங்கள் வந்து 2 கமிட்டியை போட்டு ஓட்டு எடுப்படுத்தினா ஆதரவு தரமாட்டோம், இஸ்லாமியர்களுடைய உரிமையை பறிக்கக்கூடிய செயல், இஸ்லாமியர்கள் ஒரு அச்சத்துடன் வாழ்கிறார்கள், பிஜேபி இதை கைவிடணுங்கிறார். இது முதல் ஸ்டெப்பாக தான் உண்மையிலே நம்ம பார்க்குறோம். இது நல்ல மூவாக தான் பார்க்குறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக என்ன அச்சப்படுது? எடப்பாடி பழனிசாமி, விஜய், பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துடக்கூடாது. ஒன்று சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் யோசனை பாருங்கள், இன்றைக்கி சிறுபான்மை மக்கள் உங்களோடய இருப்பாங்களா, இல்லை இந்த பக்கம் வருவாங்களா, விஜய் இருக்க பக்கம் வருவாங்களா? கண்டிப்பாக காலம் பதில் சொல்லும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கால் ரெக்கார்டிங்கை வெளியிடுவேன் என்று சொன்ன அண்ணாமலை எப்போது வெளியிடுவார் என்று தமிழகம் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருக்கிறது. இதை வந்து திமுகவுக்கும் கடமை இருக்கிறது, அண்ணாமலைக்கு இருக்குது. ஒருவேளை திமுகலேருந்தே கேட்கலாம், தமிழக அரசு என்னங்க உங்கள்கிட்ட தான் கால் ரெக்கார்டிங் இருக்கே, நீங்கள் கொடுங்க, என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து சொல்கிறீங்க, பிரதிநிதியாக கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரலாம். இதை ஈகோவை விட்டு அனைவரும் ஒருமித்த கருத்தில் இருந்தால் தமிழகம் செழிக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.